இலங்கை தமிழரசு கட்சியின் தாவக தலைவர் தந்தை செல்வாவின் 127வது ஜனனதின நிகழ்வு செல்வநாயகம் நினைவு அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ் சிங்களம் சமமான மொழியாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டவர். இங்குள்ள மக்கள் அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்று பாடுபட்டவர் தந்தை செல்வா அவர்கள். அதாவது ஸ்ரீலங்காவும் ஒரு மல்டி எத்னிக் சொசைட்டி. அவர்களுக்காக எல்லோரும், அது யாழ்ப்பாண தமிழர்களாக இருக்கட்டும், கிழக்கு தமிழர்களாக இருக்கட்டும், மலையக தமிழர்களாக இருக்கட்டும், அல்லது தமிழ் பேசும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்ட ஒரு தலைவர் தந்தை செல்வா. அவை எல்லா மக்களும் உரிமையோடு இருக்க வேண்டும் என்றதுக்காக குரல் கொடுத்தவர் அவர்தான் வடக்கையும் கிழக்கையும் ஒன்றாக்கின பெருமையும் தந்தை செல்வாவுக்குத்தான் உரியும். வடக்கையும் கிழக்கையும் ஒன்றாக்கினது மட்டுமில்லை, முஸ்லீம்களுடைய ஆதரவோடைய பெற்றோர் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றதுக்காக பாடுபட்டவர். அந்த வகையிலே அவர் ஒரு மிக உன்னதமான இடத்தை பிடித்திருக்கின்றார். எப்படியாவது தமிழர்களுக்கு உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக ஒப்பந்தங்கள் செய்தார். ஒப்பந்தங்கள் தூக்கி அறியப்பட்டாலும் ஆனால் அந்த ஒப்பந்தங்களை துணிவு செய்தவர். இலங்கையிலே இருக்கின்ற சிறுபான்மை மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு அமோக ஆதரவை வழங்கியமை தமது அரசியல் அபிலாசைகள் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு நோக்கம். இந்த அரசாங்கம் அரசியல் மறுசீரமைப்புகளை தீவிரமாக செய்யும் என்ற ஒரு நோக்கம். இன்று அரசாங்கத்துக்குள்ள மிக முக்கியமான சவால் சிறுபான்மை மக்களுடைய விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தெற்கையும் வடக்கு கிழக்கையும் எவ்வாறு சமாளிப்பது, எவ்வாறு கையாள்வது, இந்த இரண்டு சமூகத்தவர்களை. இப்பொழுது இந்த அரசாங்கம் சிறுபான்மை மக்களுடைய விடயங்களை தீவிரமாக எடுக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்தடுத்த தேர்தல்கள் வருகின்ற காரணத்தினால் முதலில் அந்த பெரும்பான்மையை அவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எல்லா மட்டங்களிலும் பாராளுமன்றம், உள்ளூராட்சி, மாகாண சபை இவ்வாறு அரசியல் அதிகாரம் முழுமையாக கிடைக்கின்ற பொழுது எல்லா மட்டங்களிலும் மறுசீரமைப்புகளை செய்வதற்கு இந்த அரசாங்கத்துக்கு இலகுவாக இருக்கும். அந்த நிலைமை ஏற்படும் வரையில் இவர்கள் சற்று காலம் தாழ்த்தலாம். அது ஒரு வகையான நியாயமாக எவரும் முன்வைக்க முடியும். அரசியல் மறுசீரமைப்பு விடயத்தில் தொடர்ந்தும் அரசாங்கம் காலம் தாழ்த்துமாக இருந்தால் அதுக்கான அந்த சாதகமான சூழல் இலங்கையில் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் எமக்குள்ள பெரிய கவலையாக காணப்படுகிறது.